வெல்கம் ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈவினிங் வந்துட்டு நீங்க இந்த செஷனுக்கு ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் அ வெரி வார்ம் வெல்கம் எவ்ரி ஒன். இந்த எங்களோட இந்த கேர் கிவர் அட்வொகேசி சீரீஸோட ஃபர்ஸ்ட் செஷன் இது. ஸோ தேங்க்யூ ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் ஆல் த யூடியூப் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆல்சோ. ஸோ ஜென்ரலாக இப்போ இந்த கேர் கிவிங் இஸ் வந்து ஒரு யூனிவர்சலாக எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேர் கிவர்ஸ் வந்துட்டு 4 டைப்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே 4 விதமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான சேயிங் இருக்கு. ஒன்னு ப்ரீவியஸா கேர் கிவர்ஸா இருந்தவங்க, இன்னொன்னு இப்ப கரண்டா கேர் கிவர்ஸா இருக்கிறவங்க, மூணாவது பீப்புள் யாருன்னா ஃபியூச்சர்ல கேர் கிவரா மாற போறவங்க, நாலாவது பீப்புள் வந்து தோஸ் ஆர் நீட் ஃபார் த கேர் கிவர். ஸோ இந்த ஒரு 4 விதமான பீப்புள் தான் வந்து இந்த வேர்ல்ட்ல வந்து எக்ஸிஸ்ட் ஆறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு சேயிங் இருக்கு. ஸோ எல்லாருமே ஒரு ஒன்ஸ் இன் ஆர் லைஃப் டைம் வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். ஏதோ ஒரு நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல வந்துட்டு இந்த இந்த 4 கேட்டகரியில ஏதோ ஒரு கேட்டகரியில நம்ம வரப்போறோம். அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு குரூஷியலான ஒரு விஷயம் தான் இந்த கேர் கிவர். பட் அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு விஷயம் இது. ரொம்ப பேசப்படாத ஒரு விஷயம். பிகாஸ் பேஷண்ட் பிகம்ஸ் த ஃபோக்கல் பாயிண்ட். ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்கள பார்த்துக்கக்கூடிய நபர் அந்த மாதிரி வரும்போது பேஷண்ட் தான் ஒரு ஃபோக்கல் பாயிண்டா இருக்காங்க. கேர் கிவர்ஸ் வந்து பேசப்படாத ஒரு விஷயமா ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஹார்ட்ஷிப்ஸ், நிறைய அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட வந்து இருக்காங்க டாக்டர் நிறைமதி, who's a cancer researcher, and also we have Miss Ramya, who's an architect, and she is a primary caregiver for a father during a cancer journey. And we have Dr. Arun with us to in the session. ஸோ பிஃபோர் கோயிங் ஆன் டு திஸ், உங்களுக்கு உங்களோட குரலா தான் நாங்கள் இன்னைக்கு இருக்க போறோம். ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸோ என்ன எது கேட்கறதா இருந்தாலுமே உங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. வி ஆர் ஹியர் டு ஆன்சர் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். அண்ட் எஸ், ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ், இந்த ஒரு ஹார்ட்ஷிப்ஸ், இந்த ஒரு கேர் கிவர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணும்போது ஃப்ரம் ஆஸ் அ கேர் கிவர் அண்ட் ஃப்ரம் கேன்சர் பேஷண்ட், ஐ மீன் கேர் கிவர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, ஹவு டஸ் இட் ஃபீல் டு பி அ கேர் கிவர், நிறை மேம்? எனக்கு வந்து கேர் கிவரா என்னோட அனுபவம் என்னன்னா, என்னோட அம்மாக்கு வந்து கேன்சர், இன்னும் அவங்க வந்து ஒரு கேன்சர் சர்வைவர். நீங்க பார்க்க போனா ஒரு மிக்சட் ஃபீலிங் தான். ஒரு ஒரு இமோஷனா இல்ல, நிறைய நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும். முதல் வந்து அந்த நோயினாலே நம்மளுக்கு ஒரு பயம். இன்னொரு விஷயம் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் அதை எப்படி தாண்டி வருவேன். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், எப்படி நம்ம பாத்துக்க போறோம். அதே மாதிரி நம்ம பெஸ்டான கேர் கொடுக்கணும், ஏன்னா இது என்னோட அம்மா. அந்த ஒரு ஃபீலிங் எப்பவுமே இருக்கும். ஆனா காமனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபீலிங் வந்து, நம்ம எவ்வளவுதான் உற்சாகமா இந்த வேலை அந்த வேலை செய்யணும்னு நினைச்சா கூட நம்மளுக்கு ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ். யார்கிட்ட நம்ம போய் உதவி, யாராவது இந்த சூழ்நிலையில நம்மளுக்கு உதவ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட தான் இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பாசமான வீட்டுல இருக்கிற ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வலியோ வேதனையோ இந்த மாதிரி ஒரு நோய் வந்துருச்சுன்ற ஒரு கவலையோட தான் இருக்கும். ஆனா எப்பவுமே எனக்கு எனக்கு இருந்த ஃபீலிங் வந்து ஒரு ஹோப் எப்பவுமே இருக்கும். நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்றோம், கண்டிப்பா இதுல நல்லா ஆயிடணும். அப்புறமா ஒரு கிராட்டிடியூட் இருக்கும், அம்மா நம்மளுக்கு எவ்வளவு பண்ணியிருக்காங்க, நான் வந்து அவங்களுக்கு திருப்பி வந்து இந்த கேர் கிவிங் மூலியமா தான் நான் திருப்பி கொடுக்க முடியும். அதனால நம்ம வந்து கடந்த நம்ம கூட அவங்க வந்த எல்லா நாட்களையும் நம்ம யோசிக்கிற ஒரு சந்தர்ப்பமா இருக்கும். ஏன்னா எப்படி நம்ம அவங்களுக்கு கேர் கிவிங் பண்ணணும், நம்மள அவ்வளவு நல்லா பார்த்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம என்ன திருப்பி கொடுக்கணும், அந்த ஒரு ஃபீலிங் எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி கேர் கிவிங்க வந்து எப்படி பேலன்ஸ் பண்றது, அவங்கள பாத்துக்கிறதுல நான் பாக்குறது தான் இல்ல. அடுத்த விஷயம் வந்து என்னோட பர்சனல் நீட்ஸ், நானே ஸ்ட்ரெஸ்ல இருப்பேன். அந்த ஸ்ட்ரெஸ்ஸே நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு டயர்டா இருக்கும், ஃபெட்டிக் செட் ஆயிருக்கும், டாக்டர்ஸ் கிட்ட அலைஞ்சிட்டு வந்தது இருக்கும், இல்ல வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக எங்க போறது, இல்ல பணத்துக்கு எவ்வளோ விஷயங்க நம்மளுக்கு இருக்கும். ஆனா அதுக்கும் மீறி அந்த லவ் அஃபெக்ஷன், நம்மளோட கனெக்ஷன் அந்த அம்மா கூடவோ அந்த ரிலேட்டிவ் யாருக்கு உடம்பு சரியில்லையோ அதுவும் நம்மளுக்கு வந்து பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் கேர் கிவிங் வந்து எந்த மாதிரி நான் வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ணுவேன், எந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரணும், எந்த டாக்டர் கிட்ட கடைசியா நான் போகணும், எந்த ட்ரீட்மெண்ட் நான் எடுக்கணும், இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தா என்ன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நிறைய ஒரு
விஷயம் வந்து நம்ம முடிவு எடுக்கிறதுல இருக்கும். அந்த டைம்க்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேர் கிவரா நம்மளுக்கு யாராவது சப்போர்ட் பண்றாங்களான்ற ஒரு ஃபீலிங் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அந்த சப்போர்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ஹஸ்பண்ட்ஸா இருக்கலாம், இல்ல நம்ம சிஸ்டர்ஸ், யார் வேணா இருக்கலாம். இல்ல நான்லாம் பாத்தீங்கன்னா 2, 3 வாட்டி கவுன்சிலிங்க்கே போலாமா? என்னோட அம்மாவ கவுன்சிலிங்க்கு கூப்ட்டு போறதோட எனக்கு தான் முதல் கவுன்சிலிங் வேணும்னு நான் நெனச்சிருக்கேன். சோ இந்த மாரி ஒரு மிக்ஸட் ஃபீலிங். ஒரு விதம் என்னன்னா கவலை, பயம். இன்னொரு விதம் என்னன்னா, நான் என் அம்மாவ நல்லா பாத்துக்கணும்ன்றது. சோ இது எப்பவுமே ஒரு மிக்ஸட் ஃபீலிங்ல இருக்கும். இது நான் நெனைக்கிறேன் எல்லாம் நம்ம அனுபவிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் பேசுறது எதுன்னு. சோ இந்த ஒண்ணுமே நான் நெனைக்கிறேன் ஒரு கேர் கிவரா நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் சௌந்தர்யா. ஓகே ஓகே மேம். ஸோ தெர் ஆர் மெனி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு இல்லையா? ஒரு கேர் கிவர்ஸ் இருக்கும் போது ஃபினான்ஸ் பார்ட்டா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு அவங்களோட ஜாப், அதாவது பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் பேலன்ஸ் பண்றதா இருக்கட்டும். தெர் ஆர் மெனி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் பிகாஸ் ஒரு கேன்சர் டயக்னோசிஸ் தெரிஞ்ச உடனே இட் இஸ் நாட் ஒன்லி அஃபெக்டிங் த பேஷண்ட்ஸ், அவங்களோட ஃபேமிலி டைனமிக்ஸே அஃபெக்ட் ஆகுது. ஸோ நிறைய இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு ரம்யா மேம், ஹவு டு யூ what are the practical challenges as a caregiver they are facing? Thanks Soundarya, the question எனக்கு கேட்டதுக்கு. One step back, actually Dr. Arunக்கு first of all thank you சொல்லணும், and in the opportunity to share whatever I went through, and thank you so much first of all Doctor, and Nirai ma'am and Soundarya, thanks for the opportunity for helping me share என்னோட என்ன நான் அண்டர்கோ பண்ணேன் அப்படின்றது. ஸோ அப்பாவுக்கு தான் ஆக்சுவலாக வந்துருந்துச்சு எனக்கு. அப்பாவுக்கு வந்து ஹி வாஸ் கேன்சர் பேஷண்ட். அவங்களோட வந்துட்டு கம்ப்ளீட் ஜேர்னி அவரோட த்ரூ த என்டையர் அந்த ப்ராசஸ் அவரோட இருந்தது. ஃபுல்லாக ஐ வாஸ் அலாங் வித் ஹிம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் நிறையவே இருந்துச்சு. ஒன்று அம்மா இருந்தாங்க, சில்ட்ரன் இருக்காங்க, ஹஸ்பண்ட், சப்போர்ட் சிஸ்டம் எல்லாரும் இருந்தாங்க. பட் அல்டிமேட்டா பண்ண வேண்டியதுன்னு பார்த்தோன்னா நான் தான் எல்டஸ்ட் சைல்டா இருந்ததுனால ஐ ஹேட் டு டூ. என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஏன்னா நான் வந்து ஐ ஆல்சோ கோ டு ஒர்க். ஸோ அதனால நான் கேர் கிவரா சொல்றது இதுதான் ஃபர்ஸ்ட் இது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி தான், மேமும் சொன்ன மாதிரி தான். ஸோ எப்படி வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம இட்ஸ் அ வே ஆஃப் கிவிங் பேக், அண்ட் அது ரொம்பவே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல், பட் அட் த சேம் டைம் என்ன சொல்ல ஒரு முழுமையா வந்துட்டு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. நான் பண்ணேன், அப்பாவுக்கு இவ்வளோ பண்ணேன்றது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு அது வந்து நிறைய தோணுச்சு. பட் அந்த பண்ணும் போது இருந்த ஜேர்னி வந்து டெஃபினட்டா கொஞ்சம் கடுமையா தான் இருந்தது. ஸோ ஒன்று வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ், குழந்தைங்களை சமாளிச்சுக்கிட்டு வேலைக்கும் போய்கிட்டு அட் த சேம் டைம் வந்து கீமோ செஷன்ஸோ இந்த ரேடியேஷன் தெரப்பியோ அதுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் வந்து மற்றதெல்லாம் வந்து ஒரு செட்பேக் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அம்மா இருக்கிறது, சாப்பாடு பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சு விடுறது, இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து அந்த சேலஞ்சஸ் நிறையவே இருந்துச்சு தான். அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் லைக் வந்துட்டு டிராவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் டு ஹோம், அது வந்து ஒன்று சொல்லலாம். என்னன்னா வந்துட்டு நம்ம ரெகுலரா போக வேண்டியது. இது வந்து இன்னைக்கு போய் நாளைக்கு ட்ரீட் பண்ணி முடிகிற டிசீஸ் கிடையாது. இட்ஸ் அ வெரி லாங் பேட்டில், ஒரு மேரத்தான் ஓடுற மாதிரி தான். ஸோ அதனால இன்னைக்கு பார்த்துக்கலாம், இது முடிஞ்சிருச்சுன்றது மாதிரி இல்லாம இது ஒரு ரெகுலர் ரொட்டீன் மாதிரி நாங்கள் வச்சுக்கிட்டோம்னா எங்களுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ என்னைக்கு கீமோ செஷன் இருக்கோ அன்னைக்கு வந்து நாங்கள் வில் பிளான், ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு செட்டப் அரேஞ்ச் பண்ணுவோம். குழந்தைங்களை பிக்கப் ட்ராப் பண்ணுறதோ ஸ்கூல்லேருந்து, அதே மாதிரி ஃபுட்டுக்கு ரெடி பண்ணுறது, அதே மாதிரி எப்படி அப்பா கூட்டிட்டு வர போகிறோம், இன்கேஸ் ஒரு நாள் வந்து தங்க போகிறோமா இல்லாட்டா வந்துட்டு அது எக்ஸ்டெண்ட் ஆகுமா. ஸோ அது எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா அந்த ஈவினிங் தான் தெரியும். ஸோ அந்த தெரியிற பட்சத்துல அதுக்கேற்ற மாதிரி பிளான் பி வந்து ரெடியா வச்சுக்கிறது. அதே மாதிரி வந்துட்டு வீட்டில் வந்து ஒர்க் ரிலேட்டடா தான் இருக்கும், மீட்டிங்ஸ், கால்ஸ், அதெல்லாம். ஸோ அதெல்லாமும் வந்து பிளான் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா ரொட்டீன் வச்சுக்கிட்டு இருந்ததுனால
ஆன் த டே ஆஃப் இதுதான் நடக்க போகுதுன்னு அஃப்கோர்ஸ் இனிஷியலா பண்ணும்போது எங்களுக்கு அது என்னன்னு புரியல. பேட்டர்ன் ஃபார்ம் ஆன உடனே அதுக்கப்புறம் எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஓகே, இதுதான் யூஸ்வலா இருக்கும், இந்த ப்ராசஸ் தான் இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அந்த ரொட்டீனை வந்து சிஸ்டமேட்டிக்கா வச்சுக்கிட்டு இருந்தபோது அஃப்கோர்ஸ் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்பப்போ இருக்கும் தான். ஏன்னா சில தடவை போகும்போது வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா லேட் ஆகும் ஆரம்பிக்கிறதுக்கு செஷன், நைட் வரைக்கும் போற மாதிரி இருக்கும், டே கேரா இருக்கிறோமா, இல்ல செக் இன் ஆயிட்டு இன் ரூம் பேஷண்ட் மாதிரி இருந்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி கேர் கிவிங் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ப்ரிப்பேர்டா இருந்தோம். ஆக்சுவலா தேங்க்ஸ் சொல்லணும் அப்பாக்கு. அப்பாவால தான் நான் வந்து காரே கத்துக்கிட்டேன், ஓட்ட கத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பேண்டமிக் நடுவுல வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்பாவோட ட்ரீட்மெண்ட். ஸோ அதனால வேற வழியே இல்லாம கார் கத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா தேர்ட் பர்சன் யாருக்கிட்டையும் வந்துட்டு வண்டி எடுத்துட்டு போக முடியாது, எந்த அளவுக்கு வந்து சேஃபா இருக்கும் அப்படின்றது வந்து நிறைய மனசுல ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ அப்பா, வேறவர் யூ ஆர். அவங்களால தான் வந்துட்டு இது கத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அது வந்து, பட் எல்லாத்தோட அடிப்படை என்னன்னா வந்துட்டு என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருந்தாலும் ஒரு சிஸ்டம் மாதிரி இவால்வ் பண்ணிக்கிட்ட போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இது ஒரு சைட். இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். எல்லாராலையும் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான் இட்ஸ் அ லாங் பேட்டில், நிறைய நாளைக்கு போகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ப்ரிப்பேர்டா இருக்கிறது. அதே மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்லயும் இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, ஏன்னா எனக்கு கொஞ்சம் இன்சூரன்ஸ் சப்போர்ட் இருந்ததுனால அது என்னால் ஆஃப்செட் பண்ண முடிஞ்சிச்சு. பட் அந்த சேலஞ்சஸும் டெஃபினெட்லி வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் இருக்கதான் செய்யுது. எல்லா மாதிரி கேட்டகரிஸ்க்கும் சோஷியல் ஸ்டேட்டால இருக்கிறவங்களுக்கும் அஃபெக்ட் பண்றது டெஃபினட்டா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்க வந்து அடிப்படையில ரொம்ப அடிமட்டத்துல இருந்தாலும் ரொம்ப ஹையா இருந்தாலும் அல்டிமேட்டா கேர் எல்லாமே ஒண்ணுதான். டாக்டர்ஸ் கொடுக்கறது இது நிஜமாலுமே நான் வந்துட்டு ஃபீல் பண்ணது. மேபி வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா சப்போர்ட் சிஸ்டம் லைக் மெடிசன்ஸ் வந்து எல்லாமே ஒண்ணுதான்ன்றது என்னோட ஃபீல் இருந்துச்சு. அண்ட் எல்லாத்தோட மெயின் வந்து நான் கூகுளை வந்து நம்பவே இல்லை, அதை பார்க்கவும் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு அதுவும் வந்து லாட் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துருச்சு. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்ல வந்துட்டு இன்னும் ஆட் ஆகாம இருக்கிறது வந்துட்டு அந்த ஒரு விஷயம். அது வந்துட்டு டாக்டரை நம்பி நம்ம போயிட்டோம்னா தட் இஸ் த வே டு கோ அப்படின்றது வந்து ட்ரஸ்ட் ஃபுல்லா அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க யூ வில் டூ த பெஸ்ட் அப்படின்னு விட்டுட்டு நம்மளோட வேலையை பார்த்தானாலே ஐ திங்க் வி கேன் ஓவர் கம் அப்படின்றது இஸ் வாட் ஐ ஃபீல். மிஸ் ரம்யா, தேங்க்யூ ஃபார் உங்களோட ஜேர்னியை வந்து எங்ககிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டது. ப்ரையாரிட்டைசிங், அதாவது முன்னாடியே ப்ரீயா பிளான் பண்றது, ப்ரையாரிட்டைஸ் பண்றது, அதுல அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல யூ ஃபைண்ட் இட் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் லேர்னிங் த கார். ஸோ இட் இஸ் ஆல் மோர் பவர் டு யூ. தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ஸோ நெக்ஸ்ட், ஆனா இந்த கேர் கிவர்ஸ் இந்த ஜேர்னியில பொறுத்த வரைக்கும், அவங்க இருக்கிற ஜேர்னியில பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் ஏதோ ஒரு கட்டத்துல வந்துட்டு they are facing difficulty in communicating with the patient. அதாவது வெளிப்படையா வந்து பேஷண்ட் கிட்ட பேசுறதுல வந்துட்டு ஒரு தயக்கம், ஒரு ஹெசிடேஷன் அவங்களுக்கு வந்து எல்லா ஸ்டேஜஸ்லயுமே அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. ஸோ ஒரு பேஷண்ட் கிட்ட எந்த அளவுக்கு ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் வந்து பண்றது, வெளிப்படையா பேசுறது வந்து அவசியமா, இல்லை எந்த அளவுக்கு அது ஒரு இம்பாக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நிறைய மேம்? இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஓப்பன் கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நான் என்ன நினைப்பேன்னா, அது ரொம்ப பெனிஃபிஷியல்னு நினைப்பேன். நம்ம மறைச்சு இது பண்ணோம்னா அவங்களுக்கு என்னன்னா, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஒரு ரெடினஸ் இருக்காது, ஒரு இமோஷனல் ஸ்டேட்டும் இருக்காது. அவங்களுக்கு என்னன்னா, நம்ம ஏதோ ஒண்ணு மறைக்கிறோம், எதுவும் இவங்க உண்மை சொல்லன்னு இல்ல, ஒன்று நம்ம இப்ப சொல்லாம மறைச்சிட்டு ஒரு 2-3 மாசம் கழிச்சு தெரிஞ்சு நம்ம எது சொன்னாலுமே அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். எப்பவுமே ஒரு பயத்திலேயே இருப்பாங்க, இது வந்து உண்மையா, இவங்க சொல்றது ரைட்டா. அதனால அந்த ஒரு பயம் ஆஸ்பெக்டை எடுத்துடணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது, இந்த நோயோட தன்மையை வந்து புரிய வைக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது தான் பெஸ்ட்ன்னு சொல்லி ஐ வில் அட்வைஸ். ஸோ இதை நீங்க பண்ணீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து மேனேஜ் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல
ஒரு ஸ்டெப்பா இருக்கும். அதே மாதிரி பேஷண்ட்டுக்கும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணி யூ கேன் எம்பவர் த பேஷண்ட் டு டேக் த ட்ரீட்மெண்ட் டு வெல். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு என்னன்னா எல்லா இடத்துலயும் ஒரு கேள்வி இருக்கும், ஒரு பயம் இருக்கும், அதை எப்படி நம்ம முடிக்க போறோம்ன்ற ஒரு புரிதலும் அவங்களுக்கு இருக்காது. அதனால நம்ம வந்து அந்த பேஷண்ட்க்கு அந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டா சொல்லிட்டோம்னா, இதுதான் இப்படிதான் இருக்கு, இந்த மாதிரிதான் ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம், இத்தனை நாள் எடுக்கும், இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கும்னா அவங்களுக்கே ஒரு சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வந்துடும். ஓ, இது நம்மளுக்கு இருக்கு, அவங்களுக்கு ஒரு தைரியம், ஒரு கான்பிடன்ஸ் டெவலப் ஆயிடும் நாளடைவுல நம்மளால இதை தாங்கிக்க முடியும்னு சொல்லிட்டு. அப்புறமா நம்மளுக்கு வந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், அவங்களை வந்து ஒரு முடிவு எடுக்கிற விஷயத்துல அவங்களையும் நம்ம சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம ரகசியமா நம்மளுக்குள்ளவே அந்த முடிவு எடுத்துட்டு அதுக்கு அவங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையானே நம்மளுக்கு தெரியாது. அதனால டெசிஷன் மேக்கிங்ல அவங்களையுமே இன்வால்வ் பண்ண முடியும், சப்போஸ் நம்ம ஓப்பன் கான்வர்சேஷன் வச்சுக்கணும்னா. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆஸ் அ கேர் கிவர் அவங்களுக்கு வந்து நம்ம மேல ஒரு பெரிய நம்பிக்கை வரும். இதை வந்து நம்ம மறைச்சிட்டு ஓப்பன் கான்வர்சேஷன் வைக்கலன்னா அவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற நம்பிக்கை வந்து கண்டிப்பா அந்த ட்ரஸ்டும் மியூச்சுவல் சப்போர்ட்டும் இருக்காது. நம்ம அப்பதான் நம்ம ஏதோ ஒன்று, அம்மா இதை சாப்பிடுங்க, இது நல்லா இருக்கும், இது உங்களுக்கு உடம்புக்கு நல்லதுன்னா அவங்களுக்கு வந்து எதனே தெரியாது. நம்ம ஒரு விதத்துல சொல்லுவோம், பட் அவங்களுக்கு எரிச்சல் தான் வரும். அதே நம்ம வந்து முன்னாடியே அவங்களுக்கு ஓப்பன் கான்வர்சேஷன்ல இது இப்படிதான் இருக்க போது நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம சொல்றதுக்கும் அவங்க கட்டுப்பட்டும் அவங்களோட மியூச்சுவல் சப்போர்ட் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால நீங்க எப்பனாலும் அதே மாதிரி சென்சிட்டிவிட்டியும் வந்து அது மெயினா வந்து வீட்டுல இருந்தா அதை கொஞ்சம் நகர்த்தும். ஏன்னா பேஷண்ட்டுக்கே தெரியும். அதனால நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட என்ன இருக்குது, அவங்க காமனா இல்லைன்னா ஒருத்தருக்கும் அவங்களுக்கு தெரியாது, அதனால மறைஞ்சு நின்று பேசணும். அந்த மாதிரி இதெல்லாம் நான் இமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸா சொல்றேன், நாட் ஆன் த மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். அதே மாதிரி ஒரு எம்பத்தி, ஒரு ரெஸ்பெக்ட், பேஷண்டோட ப்ரிஃபரன்ஸ்க்கும் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களோட இமோஷனல் கெப்பாசிட்டி டு ஹேண்டில் த இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னா இப்ப அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு இதுதான் நோயின்னு, அப்ப நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னா அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் கான்வர்சேஷன் தான் நம்மளோட அந்த என்டையர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது ஒரு பெரிய நம்பிக்கை. அதே மாதிரி ஒரு விஷயம் நான் என்ன நினைப்பேன்னா, நம்ம இந்த ஒரு ஹானஸ்டா இது அந்த ஓப்பன் கான்வர்சேஷன்ல நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம மேலையும் ஒரு ட்ரஸ்ட் டெவலப் ஆகும். இன்னொரு விஷயம், ஒரு ஹோப் பேஷண்ட்டுக்கு வரும், நம்மளுக்கும் ஒரு ஹோப் இருக்கும். நம்ம சொல்லிட்டோம், அவங்க வந்து நம்மளுக்கு கூட கான்பிடென்ட்டா இந்த என்டையர் ட்ரீட்மெண்ட் ஜேர்னில வருவாங்க, நம்மளுக்கு வந்து எந்த விதமான தப்பான விஷயத்தையும் இவங்க பண்ண மாட்டாங்க, முதல்ல இருந்தே நம்ம கிட்ட உண்மையா பேசிட்டு இருக்காங்கன்னு பேஷண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஹோப் வரும். இதனாலேயே அவங்களோட இமோஷனல் வெல்பீயிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா, ஓப்பன் கான்வர்சேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் தட் வுட் பி வெரி ரைட்ஃபுல் ஃபார் எனி பேஷண்ட்மா. இதுக்கு கண்டினியூஸா எனக்கு ஒரு கேள்வி எப்பவுமே வந்துட்டு இருக்கும். இது டாக்டர் அருண் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரா? Yes, Nerimathi. Actually, see, as an oncologist, now ஒரு side இருந்தா கூட I've been a caregiver for quite a long time. Like ஒன்று வந்து my family வந்து அப்பாவோட சைடில் இட்ஸ் a big family. ஸோ எல்லா மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கும் they will come to me. என்னோட decisions இல்லாமல் they won't do for any medical problems. Extended family, my friends வந்து oncology அப்படின்னாலே they will rely on me. Okay, the immediately call will come. Whatever, however close, however distance, when it comes to oncology, I try to take a decision for their side. Whatever possible, I try to do. Not as an oncologist, as a caregiver who will try to take, like, help to take a decisions. So when my closed ones, okay, like oncologist, na 10 hours patients have been waiting for me. Naanum 10 hours one or oncologist ko na wait pannirken. Okay, because when my closed ones were over city when they are having, I've been waiting outside, expecting the biopsy report, how to share. I was struggled for almost 10 years. My whole family has struggled. So it is, and honesta, as a caregiver, honest discussion whether I was able to have with the loved ones abdina, no, I was not, because lot of pressures were there, lot of other emotional attachments were there, where how honest I was able to. Okay, and even now one of my close ones are battling, one battled and we lost. இதெல்லாம் இருக்கும்போது நீங்க சொன்ன அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வேர் ஹானஸ்டா இருக்கணும் அப்படின்னா
எவ்வளோ ஹானஸ்டா இருக்க முடியும் அப்படின்றது அந்தந்த சுச்சுவேஷன் ஒன்லி வில் டிசைட். ஓகே, லாட் ஆஃப் டைனமிக்ஸ் ஆர் தர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். லைக் அப்ராட்ல வந்து தே ஆல்வேஸ் டெல் டாக்டர் ஷுட் ஸ்பீக் டு த பேஷண்ட், நாட் டு த கேர் கிவர். ஓகே, ப்ரோக்னோசிஸ், யூ வில் லிவ் ஃபார் 6 months, யூ லிவ் ஃபார் 1 year, யூ வில் பி கியூர்ட், இது எல்லாமே டேரக்டா பேஷண்ட் கிட்ட சொல்லுவாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் the bonding is so great. Even if you go and tell to the patient, they will tell, my son will take the decision, please talk to the son doctor. My daughter is the main person, I won't take the decision, you please. So the situation is different in Indian scenario, where caregivers are very important. Of course patient is important, but without the caregiver support, a doctor cannot approach the patient. Okay, so caregiver only will decide how much information will be disclosed to the patient many of the times. Okay, it's not uncommon that first one of the closest one come to my chamber, tell that, sir, please, she is weak, she may not take it right, give some time, we will counsel. நானும் அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன், where I was a caregiver, I also did the same. Okay, let us disclose to her, please you don't disclose. Okay, so India, the bonding is so much, the caregivers have a lot of say, patient also have a lot of trust on the caregiver. Okay, so the dynamics it is different from each and every family. It's not the same. Some people are so bold. If I tell that it's an incurable cancer, they will take it. Some people, they are so weak that if I tell you have cancer also, they will not come for treatment. So the person, the caregiver, the family dynamics, ellame important. So it is not one thing that is that will fit for all the family members. Yes, but ideal scenario, all the discussion should be done honest with the patient, but taking into confidence of the caregiver. Particularly in Indian scenario, caregiver confidence illama the discussion should not take place என்றது நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன். because I also thought in our teaching, because most of the teachings are from westernized teaching, where developed nation teaching, where they're not much of bonding. After 12th age, kids will go, they live on their own, parents will live on their own. பட் இந்தியா அப்படி கிடையாது. ஈவன் 70 வயசு ஆச்சுன்னா கூட நம்ம 50 இயர்ஸ்னாலும் we would like to take care of our dad, so we have a lot of decision making in their treatment. So India slightly things are different. So dynamics are different with each and every family. How much honest it should evolve. We should understand the caregiver, we should understand the patient. So இது doctor, caregiver and the patient, இந்த மூணு பேரும் அந்த dynamic should set. That's where how much information should be disclosed, how fast it should be disclosed, when should be disclosed. இது எல்லாமே it should evolve over a period of time. Okay, thank you Nerimathi. தேங்க்யூ டாக்டர். கரெக்டா சொன்னீங்க. நம்ம இந்த சூழ்நிலையை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பேஷண்ட் இடத்துலயும் இதை அனுபவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர், உங்களோட இதுல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஒரு கேர் கிவர் ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ல பேஷண்டோட அடியரன்ஸ்க்கு கேர் கிவரோட ரோல் எப்படிங்க டாக்டர் இருக்கு? Caregiver role is the most important. That's what I'm telling you. Caregiver takes the decision. See, the decision about 3 persons take the decision. One is a doctor, another is a caregiver, மூணாவது is patient. It's a shared. மூணு பேரும் they play a role in decision making. எந்த hospital, என்ன treatment, how much toxicity we can accept, what is the outcome. இது எல்லாமே இந்த மூணு பேரும் play a role. But Indian settingல most of the time is a caregiver, because ஃபைனான்ஷியலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, சோஷியலாகவும் சரி, தே டேக் த மேக்ஸிமம் ரெஸ்பான்சிபிலிட்டி. Many of the time you won't be surprised, patient won't be aware that they have cancer also. Many of the time they will try such a way that they won't the patient won't know that they will try to do that. This is very common. It's not it's very, very common, but slowly over a period of time they will know. Cancer is not a disease where you can hide and treat, because the moment you hide, they won't come for the next treatment. Because it's not like cough or cold, you go to your hospital, you hide the diagnosis, you treat, and then you become okay. It's a prolonged treatment, 6 months, 1 year treatment. So you can never hide, but the disclosure will be evolving over a period of time. That time will be decided by the dynamics between the patient and the caregiver. That's what happens in Indian scenario. Okay, so sometimes it is 1 month, sometimes it's 6 months, sometimes even after a year, the disclosure won't be complete. So all these things we are seeing.
So the dynamics between the caregiver and the patient is the most important thing as far as the treatment is concerned, and all the oncologists should give importance to the dynamics. They should understand the caregiver. If you don't understand the caregiver, the treatment will not be proper, and compliance will not be good. தேங்க்யூ டாக்டர். ரம்யா, உங்களோட அனுபவத்துல எப்படி ரம்யா இருந்திருக்கு? இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் இருக்கும், ஒரு ரெஜிமெண்ட் வந்து உங்களோட டாக்டர்ஸ் அசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்க எப்படி வந்து உங்களோட அப்பா வந்து கரெக்டா இந்த டைம்க்கு வந்து இதுக்கு போகணும், முன்னாடியே அவரை எஜுகேட் பண்ணுவீங்களா, இல்ல நீங்க அதை எப்படி பிளான் பண்ணுவீங்க? அந்த அடியரன்ஸை வந்து கரெக்டா அந்த டைம்க்கு மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு கேர் கிவரா உங்களோட ரோல் எப்படி இருந்திருக்கு? மேம், ஆக்சுவலாக என்னோட சினாரியோவில் பார்த்தோன்னா, டாக்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டைனமிக்ஸும் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஃபேமிலிலையும். என்னோட கேஸில் வந்துட்டு அப்பா வாஸ் வெரி வெரி ப்ராக்டிக்கல், அண்ட் அது வந்து எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக பக்கபலமாக கொடுத்துச்சு, ரொம்ப உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா அது அவங்க கொடுத்த அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் சப்போர்ட்னால தான் எனக்கே என்னால் ஃபங்க்ஷன் பண்ண முடிஞ்சுச்சு. ஏன்னா என்ன இருந்தாலும் அப்பா அம்மான்ற அந்த இது இருக்கும் போது நம்மளும் வீக் ஆயிடுறோம், அது கேட்கும் போது, ட்ரீட் பண்ணும் போது. ஸோ அந்த தைரியம் இருந்ததே வந்து டுக் மீ லாங் வேன்னு சொல்லலாம். ஸோ அண்ட் அவர் வந்து he was a very systematic person. ஸோ அதனால வந்து எனக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மானிட்டர் பண்றது, இன்ஃபேக்ட் ஒரு நோட் புக் மாதிரி எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுல வந்துட்டு ஐ ஹேட் டு மானிட்டர் யூரின் எப்போ வருது, யூனோ லைக் ஸ்மால் நர்ஸ் மாதிரி நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தேன் அவங்க கிட்ட இருந்து. என்னென்னலாம் வந்துட்டு ஜாட் டவுன் பண்ணணும் அப்படின்றது, வெயிட் கெயினும், ஃபுட் இன்டேக், பவல் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றது, அண்ட் வந்து ஃபீவர் வந்துச்சுன்னா வந்துட்டு இன்ஃபார்ம் பண்றது இவங்க கிட்ட, ஹாஸ்பிட்டல் பேக் டாக்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றது. அந்த மாதிரி கண்டின்ஜென்சிஸ் எப்போல்லாம் ஒரு 2-3 தடவை இருந்துச்சு. அப்போ வந்துட்டு எப்படி ரீச் அவுட் பண்ணோம், எப்போ வந்து இட் இஸ் வெரி கிரிட்டிக்கல் அப்படின்றது வந்துட்டு பண்ணும் போதே வந்துட்டு சில தடவை இன்ஸ்டிங்டிவாவே நமக்கே தெரிஞ்சிச்சு, ஓகே இது சரியா போற மாதிரி தெரியல, மேபி பேசி கேட்கணும் அப்படின்றது. பட் என்னோட கேஸ்ல வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பிளான் அடியர் பண்ற ரீசன், டாக்டர் சொன்ன மாதிரி 50% வந்துட்டு the support of the patient and 50% of what the caregiver or whoever we are, அது வந்து definitely helped. But progress ஆக towards the palliative stages எல்லாம் போகும்போது என்னோட ரோல் வந்து இன்னும் மச் ஹையரா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்துட்டு அப்போ வந்து அப்பாவுக்கு அந்த டெசிஷன் மேக்கிங் கிளாரிட்டி வந்து அந்த அளவுக்கு கிளியரா இல்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே he was reading through reports வந்தது, அந்த பெட் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே அவங்க பார்த்து he used to understand as well. He was a very practical man. அதனால எனக்கும் வந்து நீங்க சொன்னீங்கல்ல முன்னாடி அந்த openness of conversation எல்லாம், அதுவும் வந்துட்டு ஹெல்ப் ஆச்சு. பேசின போது அவங்க கிட்ட என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் என்ன பண்ண, நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 6 monthsக்கு அப்படின்றதுலாம். பட் பாலியேட்டிவ் ஸ்டேஜ்ல இட் வாஸ் மோர் ஆஃப் நாங்க, என் சிஸ்டருக்கா நான் இருந்தேன். ஸோ நாங்க 2 பேரும் வந்துட்டு அம்மாவையும் வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் எங்களுக்கு வந்துட்டு பேஷண்டோட அந்த முக்கியமான விஷயம் லைக் கம்ஃபர்ட், அவர் வந்து he needs to be comfortableன்றது தான் வந்துட்டு எங்களுக்கு that was the main thing that was running in our mind. எந்த அளவுக்கு அவர் கம்ஃபர்டபுளா இருக்காரோ அதுதான் வந்து முக்கியம் அப்படின்ட்டு வச்சுட்டு we kept going. தேங்க்யூ ஸோ மச் ரம்யா. ஐ திங்க் எங்களுக்கு நல்லா புரியுது, நீங்க வந்து அப்பாவோட ஒரு கான்ஃபிடென்ஸ் லெட் யூ ஃபார் த ட்ரீட்மெண்ட் அடியரன்ஸ் நல்லா புரியுது. சௌந்தர்யா, இப்போ ஆஸ் அ சைக்கோ ஆங்காலஜிஸ்ட் நீங்க வந்து ஒரு கேர் கிவருக்கு எப்படி வந்து அவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு ஸ்பெஷல் நீட்ஸ் இல்லை ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவங்களோட நெருக்கமான இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு இப்படி வந்துருச்சுன்னா ஒரு கேர் கிவரை எப்படி எல்லாம் எஜுகேட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ இப்போ வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிகாஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த செக்டாருக்குள்ள வந்துட்டாங்க, ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னாலே வி ஹாவ் டு எஜுகேட் அவர் செல்ஃப். பிகாஸ் இப்போ ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு, ஒரு உடம்பு வலியோ ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு, அதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் வரோம்னாலே வரத்துக்கு முன்னாடியே எவ்ரிபடி இஸ் கூகுளிங்
எல்லாம் கூகுள் பண்றாங்க. ஸோ என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சுட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு தான் வராங்க த்ரூ சோஷியல் மீடியா. அவங்க சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ல அவங்க சொல்ற ஸ்டோரிஸா இருக்கட்டும், புக்ஸ்ல அவங்க தெரிஞ்சுக்கிட்டதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு இன்ஃபார்ம்டா தான் வந்துட்டு எல்லாமே வராங்க. பட் ஆனா அவங்க தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ரைட் ஆர் ராங், இல்ல அந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளோ ஜென்யூனா இருக்குங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் அவங்க வரும்போது இட் இஸ் ஒரு பெஸ்டான ஒரு எஃபெக்டிவா அவங்க அது வந்து அவங்கள பத்தி அவங்க அந்த எஜுகேட் பண்ணிக்கணும் அப்படின்னா இட் இஸ் த பெஸ்ட் வே டு கம்யூனிகேட் வித் தேர் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். அதுதான் இட் இஸ் அ வெரி பெஸ்ட் வே. பிகாஸ் இப்போ பிகாஸ் நம்ம கூகுள்ல நிறைய பார்க்கலாம். இப்போ கேன்சர் இருக்கு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வி கேன் ஃபைண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த கூகுள். பட் ஒன்லி த டாக்டர்ஸ், த பிரைமரி கன்சல்டன்ட் நோஸ் அவங்களுக்கு என்ன மாதிரியான டிசீஸ் இருக்கு, வாட் இஸ் த ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸ், வாட் ஆர் த ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம், என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்தின ஃபுல் ஹிஸ்டரி வந்து அவங்களுக்கு தான் வந்து தெரியும். ஸோ இட் இஸ் வெரி அவங்களுக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ சீக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த பிரைமரி கன்சல்டன்ட். அண்ட் ஆல்சோ லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஹவு கேன் தே மேனேஜ் their mental health and physical health? இந்த மாதிரி வரும்போது தே கேன் சீக் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். டயட்ஸ் பத்தி அவங்களுக்கு டவுட்ஸ் வரும், டயட்டீஷியன் இருக்காங்க. ஸோ இட் இஸ் ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் தான். ஸோ எல்லாத்துக்குமே தே கேன் ஆஸ்க் இன்ஃபர்மேஷன், seek information from the respective team, and they can educate themselves more better. So and also இந்த விஷயம் பத்தி பேசும்போது ஆஸ் அ கேர் கிவர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது நிறைய விஷயம் நம்ம ஒழுங்கா அவங்கள பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர்லயே நிறைய அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நம்ம வந்து நினைக்கிறாங்க. ஸோ 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்னு ஓவர்லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஒரு அதுக்கான ஒரு பேலன்ஸே இல்லாம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கம்மியா தெரிஞ்சவங்க அப்படி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு மிஸ்லீட் ஆகாம கரெக்டா ப்ராப்பரா உங்களுக்கு ஒரு கிடைக்கணும் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுக்கு. அருண் சார், ஆஸ் அ ஆங்காலஜிஸ்ட் ஃபார் n number of years, வாட் இஸ் யுவர் டேக் ஆன் திஸ் சார்? ஹவு ஒரு மிஸ்லீட் ஆகாம எந்த அளவுக்கு வந்து ஒரு அவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கணும்? Dr. Arun? Yes. Yes, sir. See, as Soundarya said, see, the important thing is the Google பண்றது, it's normal, எல்லாருமே பண்றது தான். So, but most important thing is second opinion is the most important. Second, third opinion. I always tell, whenever a treatment plan is drawn, one of the first thing I tell is this is not an emergency. You have time. Nothing like 1 week, 2 weeks delay of treatment is not going to change unless it's a very aggressive cancer. So that is only 5% of the cancer is so aggressive that you cannot wait for 1 week, 2 weeks. Most of them are not like that. So I always tell that take multiple opinions, nothing to worry, but take the opinion in the proper place. So many times in aguna prognosis namu solluvom, there may be some alternative medicines or alternative like a particular modality which tells that 100% cure இருக்கும்னுவாங்க, 100% சரி பண்ணிடுவோம் without much cost அப்படின்னும். So we need to make sure that whom you are taking second opinion. So always try to take a second opinion with a center which is you feel that it's higher than the one which you have taken. For example, you're taken in Trichy and probably next Cancer Institute or CMCL or Tata Memorial. Take opinions, multiple places, nothing wrong about it. But once you take the decision to treat with a particular center, particular doctor, make sure that you continue. That's what I always tell, because it's not like a one-to-one relationship. It's a prolonged relationship which for 1 year, 2 years, it goes on. So you need to believe the system. You need to believe the doctor. So before starting treatment, take any number of opinion. Google, yes, it helps to take younger decision edukanundrathu, probably Google may help, but finally the information should come from the right person. Okay, Google, so much information comes. It's even more difficult for us also to filter and see what is right, what is wrong based on the Google or ChatGPT.
Okay, so you can get all the information, but finally, when you take a decisions, try to involve the doctor whom you are going to take treatment for the next 1 year or 2 years. So that's what I advise. Seeing Google, yes, you cannot stop seeing Google. Yeah, okay, it is a part and parcel of life. Slowly, ChatGPT is going to be a part of our life. Okay, because things are provided so easily. But the problem is how we are going to filter the information, how we are going to see which is right, which is wrong. How do you see now? The treatment also is not the same for everybody. 80-year-old is treated differently, 40-year-old is treated differently, 10-year-old is treated differently. A patient with diabetes, hypertension, cardiac are treated differently. Okay, so lot of individualization, lot of personalization is also is happening. So yes, you can check Google, you can see all the information, but finally, let the decision making should be between the doctor who is going to be responsible for the next 1 year, then the patient and the caregiver. Doctor na solradhu, it's not only the doctor, the system is important. Okay, the doctor is going to see only for 10 minutes. Hardly somebody will go, may spend 15 minutes. But rest of the things, you are going to be taken care by the system, the nurses, the front desk, the appointment system. When you have an emergency, where you are going to go. When you have a palliative care, whether they are going to provide home care. When morphine is required, will the morphine be available easily? So it's not only the doctor. What I'm trying to tell is the system. So you should select the system which is adaptable, which you think that you can go for the next 1 or 2 years. So these are the things you need to see before you decide on the particular treatment. இப்போ நான் வந்து ஆக்சுவலா while going through the treatment நிறைய மொமெண்ட்ஸ்ல வந்துட்டு I had a lot of stress ஆக்சுவலா. சொல்ல போனோம்னா மென்டல் ஹெல்த் ஓரளவுக்கு did have an impact. அண்ட் எந்த மொமெண்ட்ல வந்துட்டு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சீக் பண்ணோம் அண்ட் எப்போ போகணுன்றது வந்துட்டு when can we decide? Soundari ma'am, maybe நீங்க ஷேர் பண்றீங்களா இல்ல டாக்டர்? Okay. So it is true because in the faceல வந்துட்டு physical and mental health ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். டேக் ஃபார் an எக்ஸாம்பிள் ஒரு பேபியோட வச்சுக்கலாம். ஸோ அந்த பேபிக்கு வந்து ஒரு நியூ பார்ன் பேபி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இட் ரெக்வயர்ஸ் கான்ஸ்டன்ட் அட்டென்ஷன் கேர் ஃப்ரம் தி மதர். ஸோ அந்த குழந்தைக்கு எப்போ ஃபீட் பண்ணணும், எப்படி அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்டா த மதர் இஸ் ரன்னிங் பிஹைண்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி. சேம் லைக் எஸ்பெஷலி இன் அ கண்ட்ரி லைக் இந்தியா, both patient and caregivers both are interdependent on each other. ஸோ அந்த கேர்கிவர்ஸ் வந்துட்டு இந்த நியூவா டயக்னோஸ் ஆகுறதுலேருந்து ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் தேர் ரன்னிங் பிஹைண்ட் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அல்டிமேட்டா என்ன இருக்கு அப்படின்னா டு சாட்டிஸ்ஃபை த பேஷண்ட் நீட்ஸ். அவங்களோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்கள கேர் பண்றது தான் ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் டாஸ்காவே அவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க when they are constantly running behind, இது அவங்க எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றது எப்படி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, ஒன்லி பை சாக்ரிஃபைசிங் தேர் நீட்ஸ். இப்படிதான் வந்துட்டு எஸ்பெஷலி இன் இந்தியா எல்லாமே அப்படிதான் வந்து டியூன் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு இதுல வந்து ஒரு சப்போர்ட் தேவை அப்படிங்கிறது வந்துட்டு யாருமே இது யோசிக்கிறது கூட கிடையாது. சேம் லைக் இப்போ ரீசெண்டா வந்திருக்கிற நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி எந்த அளவுக்கு வந்து பேஷண்ட் வந்து ஒரு டயக்னோஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்களோ, த சேம் ஸ்ட்ரெஸ் ஹாஸ் பீன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த கேர் கிவர்ஸ் ஆல்சோ. பட் இட் இஸ் வெரி அன்ஸ்போக்கன். இன்ஃபேக்ட் வந்து கேர் கிவர்ஸ்க்கு புதுசா என்ன சொல்றாங்கன்னா ஹிடன் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டெர்மினாலஜி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அவங்களுக்கும் ஒரு அன்சர்டனிட்டி அபவுட் லைஃப், ஒரு ஷாக், ஒரு பயம், ஒரு ஆன்சைட்டி, சேட்னஸ் எல்லாமே தே ஆர் ஆல்சோ கோயிங் த்ரூ. ஸோ இட் இஸ் இந்த ப்ராசஸ்ல வந்து என்ன லேக் ஆகுது அப்படின்னா தே ஆர் ஃபெயிலிங் டு ரெகக்னைஸ் தேர் ஓன் ஃபீலிங்ஸ். அவங்களுக்கும் அந்த எமோஷன்ஸ் இருக்கு. தே ஆர் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இட் இஸ் ஒன்லி ஆன் த பேஷண்ட். தே ஆர் ஃபெயிலிங் டு ரெகக்னைஸ் தட் தே ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங் அண்ட் தே ஆர் ஆல்சோ எக்ஸ்பீரியன்சிங் கோயிங் த்ரூ திஸ் அப்படிங்கிறது தே ஆர் ஃபெயிலிங் டு ரெகக்னைஸ் இட். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு நோ தேர் எமோஷன்ஸ். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்றாங்க, தே ஹாவ் டு நோ தேர் எமோஷன்ஸ். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் தே ஹாவ் டு அக்னாலேஜ் தேர் எமோஷன்ஸ். அவங்க ஃபீலிங்ஸ்க்கு அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கிறதுக்கு அது அவங்க மதிப்பு கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து தே ஹாவ் டு வெண்ட் அவுட். See, it doesn't have to be a mental health professional in the first place. உங்களுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்,
ஒரு க்ளோஸா இருக்கிற ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கு யூ ஹாவ் டு ரிலீஸ் யுவர் எமோஷன்ஸ், எக்ஸ்பிரஸ் பண்ணணும். த மோர் யூ சப்ரெஸ், யூனோ எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது எல்லாமே வந்து நம்ம பாட்டில் பண்ணி பண்ணி வைக்க வைக்க த மோர் இட் வில் கம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வாட்டர் டப்ல வந்துட்டு ஒரு பலூன் எடுத்து நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட், எவ்வளோ வேகமா அதை வந்து புஷ் பண்ணி உள்ள பண்றோமோ அவ்வளோ ஃபாஸ்டா வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு கம் அவுட். ஸோ வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சேம் லைக் வித் எமோஷன்ஸ், வென் வி ஹாவ் தி கிளியர் எமோஷன்ஸ், அதை ப்ராப்பரா நம்ம வந்து சேனலைஸ் பண்ணோம் அப்படின்னா த ப்ராப்பரா வந்துட்டு we'll have the clarity of thought. So automatically feeling is the main point. So other proper when we channelize, we'll have the clarity of thought. We can act, think பண்ணலாம். திங்க் பண்றதோட இம்பாக்ட் இட் இஸ் கோயிங் டு பி ரிஃப்ளெக்ட் ஆன் அவர் பிஹேவியர். ஸோ இது ப்ராப்பரா வென் வி சேனலைஸ், இந்த மாதிரி இப்போ எல்லா இதுலயுமே சைக்காலஜிஸ்ட், மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. யூ கேன் சீக் ஹெல்ப் ஃப்ரம் தெம். Don't hesitate for help. You have to seek help from them. Not only the patient requires help, you also are changing a lot with them. So this process is very important, to know their emotions, to express it in a way it was going to impact in your thought pattern. அது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் உங்களுக்கும் ஒரு நியூ நார்மல் தான் எல்லாமே. இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நியூ டிரான்சிஷன் ஆஃப் லைஃப் தான். ஸோ வந்து வென் யூ ஹாவ் த கிளியர் தாட், வென் யூ ஹாவ் த எமோஷன்ஸ் சேனலைஸ்டு, இந்த மாதிரி இருந்ததுன்னா யூ வில் ஆட்டோமேட்டிக்லி நோ ஹவு டு இன்கார்பரேட் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல். உங்க செல்ஃப் கேர் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து யூ வில் ஆட்டோமேட்டிக்லி ஃபிகர் இட் அவுட். So it is very important to consider their mental health, because avangaloda physical health and mental health is both are getting drained. இப்போ நம்ம பேசிட்டு இருந்தாலே நம்மளோட எனர்ஜி வந்து லூஸ் ஆகுது. லைக் சேம் வைஸ் நம்ம வந்து அவங்களுக்கு ஆஃபர் பண்ற சப்போர்ட் மூலியமா we have to அவங்களோட எனர்ஜி, பிசிக்கல் அண்ட் மென்டல் எக்ஸாஷன் ரெண்டுமே வந்து இட் இஸ் எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகுது. ஸோ உங்ககிட்ட வந்து இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து கொடுக்க முடியும் எனர்ஜி, ரைட்? ஸோ இட் இஸ் வெரி நெசசரி இன் த ப்ராசஸ் தட் யூ ஹாவ் டு constantly regain your energy in order to give energy to your patients. Can you go to the next slide, please? See, it's just an example. உங்ககிட்ட அந்த when you have the ability to give, அது வந்து அது இருந்தா மட்டும்தான் you can give. So you have to seek, don't hesitate to seek for the professional help and take care of your mental health, and also which will automatically impact your physical health. And உங்க coping and உங்களோட resilience-உமே ரொம்ப பெட்டரா இருக்கும். Okay. Yeah, Ramya, one thing what I would like even many of them who is watching, like personally நான் undergo பண்ணும்போதும் சரி, like I've seen so many people. So first it is a shock. It's like ஒரு existential crisis. It just அவ்வளோ சந்தோஷமா லைஃப் போயிட்டு இருக்கோம். So much things, kids, education, tours, trips, அப்படி போயிட்டு இருக்கோம். This will be a shocker. Okay, there'll be existential crisis. Exactly the word I can use is like when I got the first shock, when a close one had cancer, I was in a very, very busy schedule. Like I was training in Adyar. That's where it will just put everything into disarray. Okay, it's like the word exactly is existential crisis தான் நான் சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் அந்த கிரைசிஸ்லேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சியில் வெளியே வரும். யுவர் வைஃப், ஸ்பௌஸ் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியில் வெளியே வருவாங்க, பிரதர் வில் ஒரு ஃப்ரீக்வன்சியில் வெளியே வருவாங்க, பேஷண்ட்டோட இஃப் ஃபாதர் இஸ் கேன்சர்னா மதர் ஒரு ஃப்ரீக்வன்சியில் ஒரு டைம் எடுத்து வெளியே வருவாங்க. ஸோ எல்லாருமே ஒவ்வொரு ஃபேஸில் இருப்போம். ஸோ அதுவே ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கிரைசிஸ் அதுக்கப்புறம் வி ஆல் ட்ரை டு அடாப்ட். த அடாப்டபிளி ஃப்ரைஸ் எல்லாம் ஒர்க்கை கம்மி பண்ணுவோம். 10 hours ஒர்க்கை 6 hours ஆக்குவோம். ஸோ வில் ட்ரை டு அடாப்ட். அதுக்கப்புறம் ஒரு நியூ நார்மல் செட் ஆகும். ஓகே, ஸோ அந்த எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நியூ நார்மல் செட் ஆகுதுன்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரிபடிஸ் பர்சனாலிட்டிஸ் அண்ட் டைனமிக்ஸ் இன்சைட் த ஃபேமிலி. வாட் ஐ ரியலி ஃபவுண்ட் இஸ் a family where they attach lot of stigma, like society-க்கு வெளியே சொல்லக்கூடாதுன்னு பேஷண்ட் கிட்ட இன்ஃபர்மேஷன் மறைக்கிறாங்க. பேஷண்ட் கிட்ட சொல்ல வேண்டாம், அது வெளியும் சொல்லக்கூடாது. Like they feel that there is a lot of stigma attached, so they don't want to tell anybody outside the family regarding that my close one had cancer because of the stigma attached. They suffer a lot. They are the person who really require a lot of both the caregiver and the patient.
they'll do everything. They will be in one place. They will travel almost 100-200 kilometers to take treatment in a different place so that inga yarukum theriyakudadன்றதுக்காக they will do. Okay, all these things happens. I see day in, day out. They are in tremendous pressure. They don't know, they don't want to vent to anybody because they don't want to tell. அது வந்து really a big problem. That is a red flag where they don't tell others, they don't give information to the patient. There is no honest discussion between them. It is a red flag. They require support. Otherwise, what I feel, if a caregiver of not getting sleep, okay, sleepless night. I've seen where caregiver go for severe depression, went into various therapies, not the patient. Multiple times. I've seen patient are very strong, they take chemotherapy, but the caregiver went into severe depression, suicidal tendencies, electroconvulsive therapies. I've seen that. Okay, so we need to identify, we need to have the red flag signs. In fact, I tell Soundarya also, I tell the nurses to see whether the caregiver is behaving differently, whether they eye contact irka, or there is no eye contact, they are not laughing, they are not smiling, weight loss is there, they are not sleeping well in the night. Okay, they are not going to work, they don't feel like going to work in the morning. All these things are the signs of burnt out or depression. Okay, if these things are there, then high time they take a break. Because as Soundarya rightly said, the caregiver should be in the right frame of mind to give energy to the patient. Otherwise, it's not going to happen. So if these things are there, they should. So that's not only patient, these red flag signs should be identified with the primary caregiver also. They also need a break. And they also need, in rotation, somebody else should come and take care. Because you cannot go for a trip. When somebody is taking chemotherapy for 1 year, 2 years, and all your trips, all your vacations will be out. It will be very, very difficult. Okay, so even you want to go vacation, you will try to take him also along with you for the vacation. You will, most of the time, you will spend assisting him actually, rather than taking time for yourself. Okay, so new normal is going to set in your life. How fast you are going to set to the new normal will be decided on your personality and what is your trait, how is your adaptability. Probably a spiritual persons, I feel they are able to adapt easily to this situation. They are able to cope when there is a lot of spirituality involved, a lot of outgoing personalities. They get, but person who doesn't, like introverts, they don't go speak much. They have a lot of problems dealing with these things. So taking the help from the counselor, taking the help from the friends, taking the help from the family members, taking a break, not feeling guilty is very, very important when you are taking a break. Thank you, doctor. Thanks. Thank you. Thank you, doctor. ரம்யா, கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. பிராக்டிக்கலா ஏதாவது ஒரு செல்ஃப் கேர் டிப்ஸ் உங்களால கொடுக்க முடியுமா கேர் கிவர்ஸ்க்கு? நீங்க ஏதாவது பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? டெஃபினட்டா மேம். நான் டாக்டர் சொன்ன மாதிரி நிறைய டைம்ஸ் ஐ ஹேட் பர்ன் அவுட்ஸ். ஆக்சுவலா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஐ ரியலைஸ் ஐ வாஸ் ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ்டுன்னு. அப்போ 2-3 விஷயம் எனக்கு ஆக்சுவலா ஹெல்ப் பண்ணுச்சு. எனக்கு வந்து ஐ லவ் மியூசிக். ஸோ அதனால எனக்கு வீடு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு மார்கழி சீசன் போயிட்டு இருக்கிறதுனால, சிரிக்காதீங்க, அங்கே பொங்கல் நல்லா கிடைக்கும். அதனால காலையில கிளம்பி போயிடுவேன். காலையில பொங்கல் சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் ஹியரிங் சம் அவங்க பாடுறத ஜஸ்ட் கேட்டானாலே இட் வாஸ் ரிலாக்ஸிங். இட் வாஸ் ஜஸ்ட் half an hour in that morning, that precious time, 6 to 6:30. டிசம்பர் சீசன்ல இருந்துச்சு அது. ஐ ரிமெம்பர் ஐ வாஸ் டூயிங் தட். And of course children, they give a lot of zest and life to you, so that also helped. And during the process it's a chinna celebrations, creating memories, adalamume it kind of helped. செல்ஃப் கேர் பொறுத்தவரையிலையும் இதுதான். லைக் ஐ ஜஸ்ட் ஹேட் சம் மீ டைம்னு சொல்லலாம். லைக் எனக்குன்னு ஒன்று நான் ஒதுக்கிக்கிட்டு போய் பண்ணிட்டு வந்தது. ஒர்க்கும் இட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் எனக்கு. ஏன்னா யூ ஹேட் டு ட்ராவல் ஃபார் ஒர்க். ஸோ தட் ஆல்சோ வாஸ் லைக் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ யூ பீல் அவே ஃப்ரம் யுவர் ரொட்டீன் அண்ட் டூ சம்திங் டிஃப்ரெண்ட்ன்ற போதே அதுவும் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா
எங்களோட இண்டஸ்ட்ரியும் இட்ஸ் மோர் லைக் வெரி கிரியேட்டிவ் அண்ட் அந்த மாதிரி இருக்கிற போது யூ ஹாவ் டு விசிட் ஆல் தீஸ் பிளேசஸ் டு கெட் இன்ஸ்பயர்ட். ஸோ அதனால ஐ திங்க் தட் ஆல்சோ மேபி ஹெல்ப். These are some things which come to my mind. Thank you so much, Ramya. Dr. Arun, நீங்க ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? I just thank all of you actually, Ramya, Neraimati, coming out and sharing the experience to relive the journey, just reminding and again thinking about the journey is only tough. So, but one of the best way to come out of it is speak about it so that others are feel helpful about whatever the experience you have undergone. So, I would like to thank both of you. I think Neraimati and as a caregiver, both of you. I know personally both of you, how attached you are to your loved ones, how you cared. It's nice of you to come out and speak so that others will be benefited from your journey. Thank you. That's what I would like to tell you. Thank you. Thank you. எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் கண்டிப்பா நான் இந்த தருணத்துல என்னன்னா ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணதுக்கு. இது வந்து இன்னைக்கு ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்ல. நாங்க கேர் கிவர்ஸ்க்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழக்கிழமை அன்னைக்கு 6 to 7 மணிக்கு நாங்க எல்லாரும் உங்களோட கனெக்ட் பண்ணுவோம். பட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட கனெக்ட் பண்ண இருக்கிறோம். ஸோ நீங்க எல்லாரும் தவறாம ஜாயின் பண்ணும். உங்களுக்கு தெரிஞ்ச கேர் கிவர்ஸ் இருந்தாலும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. அது இல்லாம நாங்க வந்து வெறும் கேன்சர் கேர் கிவிங்க்கு மட்டும் பேச போறது இல்ல. நாங்க மத்த எல்டர்லி வீட்டுல வயதானவங்களை எப்படி பாத்துக்கிறது அந்த கேர் கிவிங்க்கு, இல்ல மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க, ஆட்டிசம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து கேர் கிவிங்க்கு நாங்க வந்து சப்போர்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். நிறைய ஆக்டிவிட்டிஸ் இதுக்கு ரிலேட்டடா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு முதல் படியா நீங்க எல்லாரும் வந்து இதுல கலந்துக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது கேள்விங்க இருந்தாலும் நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அடுத்தடுத்த மாசமும் நீங்க தொடர்ந்து இதுல வந்து கலந்துக்கணும்னு நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்றேன். Thank you all for joining. We'll all catch up. Thank you, Dr. Arun. Thank you, Soundarya. Thank you, Ramya. Bye, everyone. Good night.